பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தப்போ பொண்ணு வந்து புரோட்டா செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னாங்க. சரின்னு தேவையான அளவு மைதா மாவு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே வந்து கொஞ்சம் உப்பு கலந்த தண்ணி வந்து சுட வச்சு கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாவில் வந்து சுடு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த ஹோட்டல் கடையில் எப்படி பசைவாங்களோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அதுவும் தரையில் வந்து இந்த உருட்டி பரட்டினா தான் மைதா மாவு நல்லா ஸ்மூத்தாக வரும். நல்லா மேலேங்களையும் தூக்கி போட்டு நல்லா அடிச்சுட்டு ஓரளவுக்கு நல்லா மைதா மாவெல்லாம் பிசைஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து எண்ணெய் வந்து தாராளமாக மேலே ஊற்றி நல்லா மைதா மாவுக்குள்ளே உள்ளே விட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா தரையில் போட்டு உருட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த வந்து ஸ்மூத்தாக வரும். எல்லாம் உருட்டிலாம் முடிச்சதுக்கப்புறம் ஈரத்துணி நல்லா புழிஞ்சிட்டு மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊருட்டுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் சின்னதாக உருண்டையாக பிடிச்சி அது வந்து மேலெல்லாம் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணி அந்த உருண்டையாக பிடிச்சி திருப்பி துணி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் திருப்பி அந்த உருண்டை மாவு மைதா மாவு எடுத்து திருப்பி இந்த ஹோட்டல் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டு மட்டும் கொஞ்சம் இழுத்து அப்படியே அடிப்பாங்க. அப்போ தான் நீளமாக இழுத்து வரும். அது வந்து அப்படியே உருண்டையாக சுருட்டி சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வந்து தேய்ச்சி சூடான தோசை சட்டியில் போட்டு 2 பக்கம் எண்ணெயெல்லாம் அப்ளை பண்ணி நல்லா வேக வச்சு இதுமாதிரி ஒரு 4-5 புரோட்டா வந்து நல்லா வேக வச்சு ஒரு தட்டில் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் கடையில் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் மசாலா அடிக்கிற மாதிரி நல்லா அப்படியே அடிப்பாங்க. 2 புரோட்டாவை எடுத்து ஸ்மூத்தாக நல்லா அடித்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, ஸ்மூத்தாக இருக்கும். நீங்களே இதே மாதிரி வீட்டில் புரோட்டா பண்ணி பாருங்கள், சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கும்.